லைட் யார் ஆஃப் பண்ணுவா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? லைட்டை யாரும் ஆஃப் பண்ணுவா? போய் ஆஃப் பண்ணுங்க. அடி பாவி, அப்ப இவ்வளவு நேரமா நீ முழிச்சுக்கிட்டு தான் இருந்தியா? மாம்சு, யூ ஆர் a great. ஹலோ, நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? ஐலி, நீ இன்னும் தூங்கலையா? இவ்வளவு நேரமா முழிச்சுக்கிட்டா இருந்த? அது என்னமோ தெரியல, தூக்கம் வரல. இப்பதான் லேசா கண்ணை கட்டுது. நான் இது எதிர்பார்க்கவே இல்ல. எனக்காக இவ்வளவு நேரமா தூங்காம முழிச்சிட்டு இருக்கியே. இப்ப நான் மட்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுத்திருந்தா நீ எனக்காக முழிச்சிருக்கிறது தெரிஞ்சிருக்காதுல்ல? ஓவரா சீன் கிரியேட் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் உங்களுக்காக எல்லாம் முழிச்சிட்டு இல்ல. ஏதோ தெரியல, இவ்வளவு நேரமா தூக்கம் வரல. நீ உடனே ஆமான்னு சொல்லி இருந்தாதான் ஆச்சரியமே. இந்த பதில நான் ஆல்ரெடி எதிர்பார்த்தது தானே. ஆனா ஒரிஜினல் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன என்ன உங்களுக்கு தெரியும்? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் எதுக்கு உங்களுக்காக முழிச்சிட்டு இருக்கணும்? அப்ப வழக்கமா எப்பவுமே 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவ. ஆனா இன்னைக்கு 1 மணி வரைக்கும் எதுக்கு தூங்காம இருக்கணும்? அதுவும் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு கரெக்டா கண்ணை கட்டுதா? எதுக்கு ஐலி நீ இப்படி சமாளிக்கிற? இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. எனக்கு உண்மை என்னங்கிறது நல்லாவே தெரியும். சோ நானே என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். சரிமா, நீ எனக்காக முழிச்சுக்கிட்டு இல்ல, நான் நம்பிட்டேன். போதுமா? ஹாப்பி? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எனக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது தான் வேலையா? அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேனா? அதுவும் இது அராஜகமால இருக்கு. நான் இல்லன்னு சொல்ற விஷயத்த நீங்க எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? என் மனசுல நான் இததான் நினைச்சிட்டு இருக்கேன்னு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? தேவையில்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்காதீங்க. நான் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணனா? நீங்க மட்டும் எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ஐலி, நீ இப்படி கோவப்படுறதுதான் என்ன இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ப வைக்குது. ஐலி, நான் தான் நீ சொல்றத நம்பிட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? சரி, இதையெல்லாம் விடு. நான் வெளியே போயிட்டு வந்திருக்கேன். அதுவும் ரேஷ்மா கூட போயிட்டு வந்திருக்கேன்.